எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு காலத்தில் ஆகா ஓஹோன்னு கொடிக்கட்டு பறந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா காலத்தோட சூழ்ச்சியினால் காணாமல் போன 5 நடிகர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறவர் தியாகராஜ பாகவதர். தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் இவர் தான். 3 தீபாவளிகளை கடந்து வெற்றிகரமாக ஓடிய ஒரே தமிழ் படம் என்ற பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தியாகராஜ பாகவதர். காலம் செய்த சூழ்ச்சியால் பத்திரிகையாளர் ஒருவரோட கொலை வழக்கில் கைதாகி தான் சம்பாதிச்ச எல்லா சொத்துக்களையுமே இழந்து வாழ வழி இல்லாமல் நேசித்த சினிமாவையும் வெறுத்து ஒதுக்கி அப்படியே வீழ்ந்து காணாமல் போனார் தியாகராஜ பாகவதர். நடிகை சாவித்ரி. கண்ணதாசன் எழுதிய 1000ல் ஒருத்திய மணி அப்படிங்கிற பாடல் சாவித்திரியை மனசில் வச்சு தான் எழுதப்பட்டதாம். இந்திய மொழிகள் பலவற்றிலும் சுமார் 300க்கும் அதிகமான படங்களில் நடித்தவங்க தான் நடிகை சாவித்ரி. இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டு திகழ்ந்த சாவித்ரி அம்மா அவங்க சொந்த படங்கள் தயாரித்ததால் ஏற்பட்ட நஷ்டத்தினாலையும் தீராத மது பழக்கத்தாலையும் தன்னுடைய புகழை இழந்து நோய்வாய்ப்பட்டு அடையாளம் தெரியாமலே போயிட்டாங்க. மைக் மோகன். ரஜினி கமலுக்கு அப்புறமா 80ஸ்ல மென்மையான காதலோட கவர்ந்து இழுக்கக்கூடிய உடல் மொழியால் பெண் ரசிகைகளை அதிகமாக வச்சுருந்தவர் தான் நடிகர் மைக் மோகன். இவருக்கு குரல் கொடுக்கக்கூடிய பின்னணி கலைஞர் சுரேந்திரன் இவருடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் உண்டான கருத்து வேறுபாடு, சிறந்த திரைக்கதையுடன் உள்ள படங்களை தேர்வு செய்யாமல் போனது அப்படிங்கிற பல்வேறு காரணங்களால் மைக் மோகன் திடீரென திரைத்துறையிலிருந்து காணாமலே போயிட்டார். நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தற்போது விஜயோட கோட் படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருக்காரு மைக் மோகன். நடிகர் பிரசாந்த். 90s இலசுகளோட ஃபேவரேட்டான நடிகர் பிரசாந்த் தான். தன்னுடைய அப்பா தியாகராஜனால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலால் தான் காணாமலும் போனார் பிரசாந்த். அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போய் நடிகைகள் கூட கலை நிகழ்ச்சிகளை நடத்துவார் பிரசாந்த். ஆனால் அதே கவனத்தை கொஞ்சம் படத்துலேயும் காட்டியிருந்தார் அப்படின்னா இப்போவுமே நல்லாவே இருந்திருப்பார். இடையிடையே தெலுங்கு படங்களில் தலை காட்டினார் பிரசாந்த். இப்போ விஜயோட கோட் படத்தில் மறுபிரவேசம் பண்ணியிருக்காரு. ராமராஜன். தயாரிப்பாளருக்கு செலவு வைக்காமல் வெறும் டவுசர் மட்டுமே போட்டு கிராமத்து கதையை அடிப்படையாக கொண்ட படங்களை வெற்றி பெற செய்தவர் தான் ராமராஜன். நடித்தா ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டு அரசியல்லையும் இறங்கி இப்போ ஜொலிக்காமல் போயிட்டாரு ராமராஜன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.